ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி நம்ம தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தலைவர்கிட்டேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. பட் ஆனால் அது அஃபிஷியல் நியூஸாக இன்னும் வரல. ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். நம்ம தலைவர் வந்து ஃபேர்வெல், அதாவது சினிமா வந்து குவிட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய ஃபேர்வெல் ஃபிலிமாக நம்ம தலைவர் அவர்களும் நம்ம கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ ஜெயிலர் 2 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஜெயிலர் 2 முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சுந்தர்சியோட டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறதாகவும் ஒரு பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்கமல் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபிலிமாக கமல் கூட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ண போகிறதா நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ 1975 அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அதே மாதிரி திருப்பி முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. ஏன்னா 1975 நம்ம பார்த்துருக்கோம், அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் ஒரு வில்லன் கலந்த ஒரு கிரே கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரில் பக்காவாக உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. இப்போ திருப்பி ஒரு சூப்பரான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகிறதுல எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ரோல் பண்ணார்னா ஒரு சூப்பரான ஒரு சர்க்கிள், அவருடைய ஒரு லைஃப் சர்க்கிள் மாதிரின்ற ஒரு சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பித்தது மாதிரியே திரும்பி முடிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ இத்தனை படங்கள் 50 வருடம் நடிப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு சூப்பராக ஒரு செம்மையாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆக்டர் பக்காவாக அவருடைய ஃபேர்வெல் பண்ண போகிறாரு அப்படின்றது எனக்கு ரொம்பவும் ஒரு சைடில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்குது. பட் அதே நேரத்தில் இத்தனை வருஷம் நம்ம பார்த்த தலைவரை இதுக்கப்புறம் நம்ம நடிப்பில் பார்க்க முடியாதா, தேட்டரில் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருக்குது. அது ஏகப்பட்ட தலைவர் ஃபேன்ஸுக்கும் அதே ஃபீலிங் இருக்குங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போயும் அவர் நினச்சாருன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க அவருடைய படத்துக்காக, அவருடைய கால் ஷீட்டுக்காக. ஏன்னா அப்படி ஒரு உச்சக்கட்ட நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நம்ம தலைவர். ஸோ சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் அவர் வந்து குவிட் பண்ணுறது அவருக்கு ஓகே, வயசாயிருச்சு அப்படின்ற ஒரு சைடு இருந்தாலும் 50 வருஷம் நடிச்சிட்டோம் அப்படின்றது இருந்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபேம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரியலான ஒரு நியூஸாக அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் வரலைங்க. ஸோ அஃபிஷியலாக இப்போ நவம்பர் 7 நம்ம கமலருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சுந்தர்சி கூட ஒரு ஒர்க் பண்ணுற படத்துடைய ஒரு போஸ்டரோ இல்லை அதை பற்றின ஒரு நியூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது அதுக்கடுத்து படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு 2 பேரை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை நான் அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் வேணால் இதுதான் ஃபேர்வெல் ஃபிலிமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஸோ 50th இயர் அதுக்கான ஒரு செலிப்ரேஷனும் பக்காவாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம திரையுலகத்திலேருந்து கன்ஃபார்ம் ரெடி பண்ணுவாங்க. அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவரோட பர்த்டே வந்தானா டிசம்பரில் நடக்க மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம முழுசாக நம்ப முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம தலைவர் பற்றின ஒரு சின்ன வீடியோ. இன்னொரு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.